தேசபக்தி மிக்க வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழாவையொட்டி நாடு முழுவதும் இன்று இந்த பாடல் பாடும் நிகழ்ச்சி எல்லோராலும் பாடப்பட்டது. இதனையொட்டி இந்திய கடற்படையின் சார்பில் சென்னையில் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. சங்கீத வித்வ சபையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கடற்படை வீரர்கள் மட்டுமின்றி ஏராளமான பள்ளி மாணவ மாணவியர், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் லெப்டினன்ட் கமாண்டர் ஏ பிரதீப் குமார் தலைமையிலான இந்திய கடற்படையின் இசைக்குழு இந்நிகழ்ச்சியை வழங்கியது. அப்போது தேசிய பாடலான வந்தே மாதரம் 150வது ஆண்டு விழாவையொட்டி இந்நிகழ்ச்சியில் வந்தே மாதரம் இசைக்கப்பட்டது. தேசபக்தி பாடல்களோடு தமிழ், ஹிந்தி, ஆங்கில திரைப்படங்களின் புகழ்பெற்ற பாடல்களும் இதில் பலத்த கரவோசைகளுக்கு இடையே இடம்பெற்றன. நிகழ்ச்சிக்கு தலைமை விருந்தினராக பங்கேற்ற ஹைதராபாத்தில் உள்ள பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் நவீன அமைப்புகள் ஆய்வுக்கூட மூத்த அறிவியலாளர் எஸ் சங்கரி, மாணவர்கள் கடற்படையில் தலைமை பண்புடன் செயல்பட வாய்ப்புகள் நிறைந்திருப்பதாக குறிப்பிட்டார். கடற்படையின் தமிழ்நாடு, புதுச்சேரி பகுதிகளுக்கான தலைவர் ரியர் அட்மிரல் சதீஷ் ஷெனாய், உலகில் இளைஞர்கள் மிக்க நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும், போதைப் பொருட்களின் மூலம் அவர்களது திறனை குலைக்க மேற்கொள்ளப்படும் சதிகளுக்கு இரையாகாமல் அவர்கள் விழிப்போடு செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்.